பெரம்பலூரில் காமராஜர் வளைவு பகுதியில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய அனுமதி மறுத்த காவல்துறை மாற்று இடத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சனிக்கிழமை முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தவேக தலைவர் விஜய் பெரம்பலூரில் குன்னம் பேருந்து நிலையம் காமராஜர் வளைவு பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. குன்னம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் காமராஜர் வளைவுக்கு பதிலாக துறையூர் சாலையில் மேற்கு வானொலி திடல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பரமக்குடியில் மறைந்த இமானுவேல் சேகரனுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ரோட் ஷோ என கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது என்றும், மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு, அப்படி மக்களை விஜய் சந்திக்கவில்லை என்றும் விமர்சித்தார். மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோட் ஷோவும் கூட்டு ஷோவும் போடுறதில்ல, போகும்போது கை காட்டிட்டு போறது அல்ல. மக்களை சந்திக்கிறதுனா மக்களின் பிரச்சனை இல்ல, மக்களுக்காக போய் மக்களோடு நிக்கிறதா மக்களை சந்திக்கிறது. வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம் அது. வாக்குக்கு பணம், பீர் வாங்குவதை மக்கள் நிறுத்தினால்தான் நாடு முன்னேறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அறந்தாங்கியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் பெருகிவிட்டதாகவும் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பதில்லை என்றும் குறை கூறினார். மக்கள் திருந்தினால்தான் இந்த நாடு மாறும், அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க மாறுங்க. யாராவது ஓட்டு காசு கொடுத்தா ஒரு 100 பீரு சோறு கொடுத்தா பின்னாடி ஓடுறீங்க. நம்மளுக்கு சம்பாதிக்க தெரியாதா? அவங்க கொடுக்குற 100 500 1000 எத்தனை நாளைக்கு வரும்? இன்னைக்கு விற்கிற விலை வச்சு 5 வருஷத்தை நீங்க இழக்கிறீர்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் நடத்தப்படும் பொன்விழா ஆண்டு பாராட்டு விழாவை முன்னிட்டு அவருக்கும் ரஜினி, கமல் உள்ளிட்டோருக்கும் நேரில் அழைப்புதல் வழங்கப்பட்டது. வரும் 13ஆம் தேதி சென்னையில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதேபோல் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசனுக்கு அமைச்சர் சாமிநாதன் நேரில் அழைப்புதலை வழங்கினார். இசையமைப்பாளரும் எம்பியுமான இளையராஜாவுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் நேரில் அழைப்புதல் வழங்கப்பட்டது. இந்தியா மொரீஷியஸ் நட்பு நாடுகளாக மட்டுமின்றி ஒரு குடும்பமாக செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து இந்தியா மொரீஷியஸ் இடையே வர்த்தகம், கடல்சார் வணிகம் உள்ளிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. மேலும் இந்தியா மொரீஷியஸ் இடையே அந்தந்த நாடுகளின் நாணயத்தின் கீழ் வர்த்தகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சத்தீஸ்கரில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் 10 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் என அறிவிக்கப்பட்ட மனோஜ் உட்பட 10 பிரபல நக்சல்கள் கொல்லப்பட்டதை உறுதி செய்த அவர், மீதமுள்ள நக்சல்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனைத்து நக்சல்களும் ஒழிக்கப்படுவார்கள் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ஜிஎஸ்டி மாற்றம் அமலுக்கு வரும் முன்பே பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கார்களை சலுகை விலையில் விற்க திட்டமிட்டுள்ளன. ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் கார் நிறுவனங்கள் 4000 கோடி ரூபாய் வரை செஸ் வரி செலுத்தி 6 லட்சம் கார்களை கையிருப்பு வைத்துள்ளதாக தெரிகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அதிக நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முன்பாகவே 4% வரை சலுகை அளித்து கார்களை விற்க நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் ஆளுநர் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என கெடு விதித்தது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பிய நிலையில் மத்திய அரசு தரப்பிலும் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவிற்கான அடுத்த அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள சர்ஜியோ கோர், குவாட் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதில் அதிபர் டிரம்ப் ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவரது பயணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அத்துடன் அமெரிக்கா, இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வெகு தொலைவில் இல்லை என்றும் சர்ஜியோ கோர் தெரிவித்தார்.
நேபாள் நாட்டின் பிரதமர் மற்றும் அதிபர் அடுத்தடுத்து தங்களது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு ஜென்சி இளைஞர்கள் குழுவினர் ஒரு பிரிவினர் ஆதரவளித்த நிலையில் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பத்ரகாளி பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இரு பிரிவினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இளைஞர்கள் மத்தியில் வாக்குவாதம் முற்றி கையெழுப்பாக மாறியது. நேபாள சிறையிலிருந்து தப்பி இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற 60 கைதிகளை SSB பாதுகாப்பு படையினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நேபாளத்தில் நிகழ்ந்த கலவரத்தில் சிறைகள் தகர்க்கப்பட்ட நிலையில் அதிலிருந்த கைதிகள் தப்பினர். சிறையை விட்டு தப்பிய கைதிகள் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்குவங்கம் எல்லை பகுதிகள் வழியாக இந்தியாவுக்கு நுழைய முயல்கின்றனர். அப்படி நுழைய முயன்ற 60 கைதிகளை சகஸ்திர சீமா பால் என்ற துணை ராணுவ படையினர் பிடித்து உள்ளூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சீனாவின் கியாங்டாங் நதியில் டிராகன் வடிவில் அலைகள் திரண்டு வந்த காட்சி பலரையும் ஈர்த்துள்ளது. சீனாவில் டிராகன்கள் வழிபடப்படும் நிலையில் அது டிராகன் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. சீன கலாச்சாரத்தின் அங்கமாகிவிட்ட டிராகனின் வடிவில் அந்நாட்டின் கியாங்டாங் நதியில் ஓதம் காரணமாக ஏற்பட்ட அலைகள் நிஜத்தில் டிராகன் உயிர் பெற்று வந்தது போல காட்சியளித்தது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது ஆட்டத்தில் வங்கதேச அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது லீக் போட்டி அபுதாபியில் நடைபெற்றது. இதில் வங்கதேசம், ஹாங்காங் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஹாங்காங் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்தது. 144 என்ற இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த வங்கதேச அணி 17.4 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2 போட்டிகளில் விளையாடி 2லும் தோல்வியடைந்த ஹாங்காங் தொடரிலிருந்தே வெளியேறியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்தபோதும் அப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தமாக உள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் ஆட்டம் துபாயில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்நிலையில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாததும் 2 டிக்கெட் 2.5 லட்சம் ரூபாய் விற்கப்படுவதுமே டிக்கெட் விற்பனை மந்த நிலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான நடுவர் குழுவில் அனைவரையும் பெண்களாக நியமித்து ICC உத்தரவிட்டுள்ளது. இந்தியா, இலங்கையில் வரும் 30ஆம் தேதி முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் மகளிருக்கான ஒருநாள் உலகக்கோப்பையில் பங்கேற்கும் அனைத்து நடுவர்களும் மகளிராக இருப்பார்கள் என ICC அறிவித்துள்ளது. கிரிக்கெட்டில் பாலின சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி M. சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியாக பணியாற்றி வருபவர் நீதிபதி M. சுந்தர். இவர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று கடந்த 1989ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து உரிமையியல் தொடர்பான வழக்குகளில் திறம்பட பணியாற்றியவர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் சுந்தர். இந்நிலையில் அவரை மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்துள்ளது. தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மூர்த்தி, பெரிய கருப்பன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்.